வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனிதகுலம் முக்கிய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூறும். அவ்வழிவாழ்ந்து குண்டலினி யோகம் என் உயிருணர்த்திய ஆசான் அருள் தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள். வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரிய பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகிறது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதுல மீண்டும் உங்களை சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி. நாம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான் தவம். அது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வழிமுறை. எந்த அளவுக்கு நம்மளுடைய தவத்தினுடைய மேன்மை அதிகரிக்கிறது அல்லது அகத்தாய்வினுடைய மேன்மை அதிகரிக்கிறதோ, இட்ஸ் எ பேரல். இணைக்கோடுகளாக இரண்டும் பிரயாணிக்கும். தண்டவாளம் மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். அகத்தாய்வும் சரியா இருக்கணும், தவமும் சரியா இருக்கணும். இந்த இரண்டையும் நம்ம ஒருங்கிணைந்து கொண்டு செல்லும் பொழுதுதான் இந்த ஆன்மாவுக்கு விடுதலை என்பது கிடைக்கும். ஆன்ம விடுதலை. நான் சமீப காலங்கள்ல சில விஷயங்களை, சில கருத்துக்களை உள்கொணரும் பொழுதும் அல்லது சில மகான்களுடைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுதும் கருத்துரைகளை கேட்கும் பொழுதும் அருட்தந்தைவர்களுடைய வேதாத்திரியம், அவர்களுடைய அடிப்படை பயிற்சிகள், நீங்க அந்த பிரம்மஞானம் அதெல்லாம் பின்னால், அந்த முதல் நிலை அகத்தாய்வு முதல் நிலை, இரண்டாம் நிலை புத்தகம் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் மனவளக்கலின் முதல் பாகம், இரண்டாவது பாகம். இதுதான் நாம பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், நடைமுறை தத்துவங்கள், வாழ்க்கை தத்துவங்கள் அதுல இருக்கு. அவ்வளவு தெளிவா மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னன்னா, அவங்க சொல்லியிருக்கிறது எளிமையா இருக்குது. அந்த எளிமையா இருக்கிறதுனால நமக்கு அது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல மனுஷன். அதான் உண்மைங்க. இப்போ சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லுவோம். நீங்க தமிழ்ல மந்திரம் சொன்னீங்கன்னு சொன்னா நமக்கே அப்படிங்கிற மாதிரி தோன்றும். அதே சமஸ்கிருதத்துல அதே வார்த்தைய உச்சரிக்கும் பொழுது அதுல கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லணும். தமிழ்லையும் அதே மாதிரிதான் கொடுத்துருக்கிறேன். வருக அப்படின்னு சொல்றதை விட சுவாக அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அது ஒரு மதிப்பு உயர்ந்தது மாதிரி இருக்கும். அதனாலதான் நிறைய ஆன்மீக தலைவர்கள் அதை காம்ப்ளிகேட்டடா கொடுக்குறாங்க. இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட். பட் மகரிஷி அவர்கள் ரொம்ப எளிமையா கொடுக்குறாங்க. எளிமையா கொடுக்குன்னு சொன்னா நார்மலா ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நம்மளால ஏற்றுக்கொள்ளவும் முடிவதில்லை. ஏன்னா நம்ம சிஸ்டத்துல கொஞ்சம் கோளாறு. சிஸ்டம் கொஞ்சம் கோளாறு. ஒரு மலை ஏறுறான், மேல சாமி இருக்குது. 4 படிக்கட்டு ஏறும்போது அவன் ஒரு வடை வித்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு மிட்டாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, இறைவனை பார்க்கிற வழியில எனக்கு ஒரு நல்ல இனிப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதோடு நின்றது. அப்படித்தான்
சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அதனாலதான் நான் வந்து நம்மளுடைய ஆன்மீக கிராமத்துல கூட அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், எல்லாரும் அருள்நிதி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. விழிப்புணர்வு தான் தேவை. தெளிந்த நல்லறிவு, பாரதி சொல்றார், தெளிந்த நல்லறிவு வேண்டும். அந்த அறிவுக்குத்தான் முயற்சி பண்ணும். இப்ப கூட அந்த பாடல் ஒண்ணு போட்டாங்க, கருத்து விரிவு. ஒரு பாடல் கடைசியா நான் உள்ள வரும்போது போட்டாங்க. அத என்னன்னு கிரகிக்குள்ள ஆஃப் பண்ணிட்டாங்க லட்சுமி. கருத்து விரிவு. இந்த வேதாத்திரியம் என்பது கருத்து விரிவு. அது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மைண்ட். அதான் இப்போ ஒரு பேராசிரியர் சொன்னாங்களாம், ஒரு மூத்த பேராசிரியர், ரொம்ப ஃபேமஸான பேராசிரியர். அவர் சொன்னார்களாம், அந்த அம்மா ஆமா வேதாத்திரியத்துல வந்து 30% தான் வெளியில வந்திருக்குன்னு சொல்லி. அப்ப 70% எங்க இருக்குது? 70% மகரிஷி வந்து கவிதைகள்லையும் சப்ஜெக்ட்லயும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இப்ப திருக்குறள் இருக்குது, எளிமையா தான் இருக்குது. ஆனா விளக்கம் என்பதை ஆராய்ச்சி கொடுக்கணும், ஆராய்ச்சி செய்து சிறப்பா கொடுக்கணும். நான் ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்னால உடுமலை அருகில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து முதல்ல எனக்கு முன்னால் ஒரு ஆசிரியர் பேசினார், தமிழாசிரியர். அப்ப அவர் பேசும்போது, இந்த தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் அப்படிங்கிற ஒரு இது சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நேர்மையா வேலை செஞ்சா அது தவம் அப்படின்னார். அது இன்னும் கூட ஒரு அவர் கொஞ்சம் அந்த தவத்தை டச் பண்ணவே முடியல. அப்ப அடுத்து நான் பேசும்போது சொன்னேன், தவத்தினுடைய நிலைகளை சொன்னேன். ஏன் தவம் செய்யணும்? ஒருத்தர் கரெக்டா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் அப்படித்தான் சொல்றாரு, ஒழுங்கா யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் தவம் செய்தது, அவங்க எல்லாம் அதான் தவம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு தமிழாசிரியர். அப்புறம் நான் சொன்னேன், இன்னைக்கு தமிழ்நாட்டு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்க போனீங்கன்னு சொன்னா, வில்லேஜ் அவருக்கு வந்து 100, 200, 500 வரை கொடுக்கணும். கொடுத்தா தான் அவர் ஆர்ஐக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவார். ஆர்ஐ வந்து 500ல இருந்து 1000, ஆளை பொறுத்து இருக்குது, ஊரை பொறுத்து இருக்குது, 1000 வரை போகலாம். ஒண்ணுமே இல்லை, அந்த இதுல இருக்கும், அதை அனுப்பியிருப்பார் வில்லேஜ் ஆபீசர். அதை அப்படி டிக் பண்ணணும், அந்த அந்த அப்படி மொபைல் அப்படி டச் பண்றதுக்கு தான் 500ல இருந்து 1000 ரூபாய். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க, ஒரு டெத் சர்டிபிகேட்டுக்கு இவ்வளவு, இசிக்கு இவ்வளவு, காம்ப்ளிகேஷன்ஸ் பொறுத்து. அப்போ அவங்க பாருங்க ஒரு ஒழுக்கம் வச்சிருக்காங்க. சம்பளம் எல்லாம் அது வேற, இது வந்து தனி வருமானம். அவன் அதான் ஒழுக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அரசாங்க அதிகாரிகள்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கு. கொடுமை சில விஷயம், அதை விட்டுரும். அப்ப அதான் சொன்னா நான், இவங்க இப்படி ஒரு ஒழுக்கம் வச்சு வாழ்றாங்க, அது ஒழுக்கம் கிடையாது. அவங்க அது ஒழுக்கம் நினைச்சுக்கிடுவாங்க. பட் அது ஒழுக்கம்னு எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவம் செய்தா தான் தெரியும். அதனால மகரிஷி அவர்கள் ஏன் அகத்தாய் பயிற்சி பின்னால் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆக்கினி தவம் எடுத்து ஏம நியமம் தெரியணும் அப்படின்னு சொன்னா பிரத்யாகாரம் வரணும், மனசை திருப்ப வேண்டும், மனம் திரும்பி நிற்க வேண்டும். திரும்பி நின்றால்தான் ஏம நியமம் அக்செப்டன்ஸாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் என்பது ஏற்படும். இல்லைன்னா ஏம நியமம் தெரியாது. இப்போ ஏம நியமத்தை வந்து நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சொல்ல முடியுமா? உலக சமுதாய சேவா தங்கள் இவரெல்லாம் சேர்ந்து அரசியல்வாதி அவங்கவுங்களாம் கூட்டு மகரிஷியோட பக்கத்துல இருந்து எல்லாமே கொண்டாடினாங்க, சூப்பரா பேசினாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதனால அன்பர்களே, நாம நம்மளை உயர்த்தி கொள்வதற்கு வேதாத்திரிய கருத்துக்களை
குறிப்பாக மகரிஷியினுடைய கவிதைகளை, எனக்கெல்லாம் தமிழ், நான் தமிழ் மீடியம் கிடையாது, எனக்கு தமிழ் வராது. ஒரு காலத்துல நான் ஏங்கினேன். நான் எனக்கு ஆரம்ப கட்டம் என்னுடைய மலையாளம் கலந்துதான் வரும், அல்லது இங்கிலீஷ் நிறைய அடிச்சு விடுவேன். ஆனா அருள் தந்தையர்களுடைய புத்தகங்களை படிக்கும் பொழுதுதான் நம்ம தமிழ் சரியா படிக்கலன்னு சொன்னா மகரிஷினுடைய வேதாத்திரி தத்துவம் நம்ம இழந்து போய் விடுவோம் அப்படின்னு அப்புறம் தான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு நம்முடைய கேஜி சாமி ஐயா அவங்க தான் எனக்கு வழிகாட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சரியா தமிழ் லெட்டர் இதெல்லாம் சரியா முறைப்படுத்துவதற்கு ஞானரிஷி அவங்க என்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதுலதான் எழுத்துப்பிழை மற்றது எல்லாமே என்னால கரெக்ட் பண்ண முடியுது. பொன்னியின் செல்வனை 2 முறை படித்தேன். கேஜி சாமி சொன்னார், பொன்னியின் செல்வனை படிங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேன். தமிழ் அதனுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு தமிழ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல தமிழே இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே நண்பர்களே, அதனால நாம எல்லாருமே, நீங்க உண்மையிலே வேதாத்திரி சீடர்களாக இருப்பின் ஏதோ என்று நினைக்காதீர்கள். குறிப்பாக வேதாத்திரி கிராமத்திற்கு வரக்கூடிய அன்பர்கள், நமக்கு முன்னால நாம சாதித்து காட்ட வேண்டியது நிறைய உள்ளது. இந்த உலகிற்கு எடுத்து காட்டணும், தமிழகத்திற்கு எடுத்து காட்டணும். இதே போல கிராமம் பல இடங்களில் உதிக்க வேண்டும். அதுக்கு நம்ம முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா வேதாத்திரிய கருத்துக்களை ஆழ்ந்து செல்லுங்கள் என்று